சூரியனாய் வந்தீரே, என் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றினீர். உம் இரத்தத்தால் என்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கினீரே, என்னை பரிசுத்தமாக்கினீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த புதிய மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் மல்கியா 4 அதிகாரம் 2 வசனம். மலாக்கி சாப்டர் 4 verse 2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் கர்த்தருக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் துன்மார்க்கர்களுடைய கொடிதான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அராஜகம், அட்டூழியம், அநியாயம், தேவனுக்கு பயப்படாத பலவிதமான கொடூரமான காரியங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Dear child of God, you might see lot of unrighteous things are going around you, but the Lord God says, if you fear the Lord of God will come like a sun of righteousness, and he will rise in your life. எந்த இடத்திலே உங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறதோ அந்த இடத்திலே நீதியின் சூரியனாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு நீதி செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலே அநியாயம், அட்டூழியம் நடைபெறுகிறதா? உங்களுடைய காரியங்களுக்கு மக்கள் செவிகூடாதபடிக்கு, அரசாங்கம் செவிகூடாதபடிக்கு அநியாயம் நடந்து கொண்டு இருக்கிறதா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதி செய்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவிலே உயர்ந்து உங்களுக்கு நீதி செய்வார் என்று தேவனுடைய வார்த்தை இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது ஆரோக்கியம் உண்டாகும். Where there is sun of righteousness, there will be healing, there will be health. You need to understand the surrounding is not a healthy condition. Things which are going around you may not be healthy. People may be satisfied or they are trying to normalize the unrighteous things. But the Lord God will bring healing and health for people, those who fear the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொண்டு வருவார். உங்களுடைய மனதிலே காணப்படுகிறதான வேதனைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் உள்ளத்திலே காணப்படுகிறதான பலவிதமான கஷ்டங்களில் உங்களுக்கு கர்த்தர் விடுதலை தருவார். அதுதான் நீதியின் சூரியன் உங்கள் வாழ்க்கையில் உதிக்கும் பொழுது ஆரோக்கியம் உண்டாகும் என்று தேவன் சொல்லுகிறார். வாழ்க்கையிலே ஆரோக்கியம் இல்லையா? ஐயோ, மனது சமாதானம் இல்லையா? மனது சஞ்சலத்தோடு காணப்படுகிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். மூன்றாவதாக, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். There will be a growth in your life. You will go out like fat calves and you will grow wherever you are, because the sun of righteousness is risen in your life. There will be growth in your life. Your children will be grown. Your finance will grow. You are not under the economic situations of the land, but you are under the divine heavenly economic system of God. You need to understand our God is Jehovah Jireh. He will provide all your needs and you will grow like fat calves. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை கர்த்தர் தருவார். உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை கொண்டு வருவார். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது
இந்த காரியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இந்த மாதத்துல உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் உண்டாகும், உங்கள் பொருளாதாரத்திலே ஆரோக்கியம் உண்டாகும், உங்கள் குடும்பத்திலே ஒரு வளர்ச்சி உண்டாகும், உங்களுடைய வேதனை மாறும், நீதி நியாயம் கிடைக்கும், உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையில இந்த மாதத்துல நீர் நன்மை செய்ய போகிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீதியின் சூரியன் உதிக்க போகிறது. அநியாயங்கள் அட்டூழியங்கள் ஒளிந்து எங்கள் வாழ்க்கையில, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் நீதியை பிறப்பிக்க பண்ண போகிற தயவிற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை கட்டளையிடும். அவருடைய வாழ்க்கையில ஆரோக்கியம், அவருடைய குடும்பத்திலே ஆரோக்கியம், அவருடைய பொருளாதாரத்திலே ஆரோக்கியம், அநியாயங்கள் அட்டூழியங்கள் அழிந்து போகட்டும். அதோடு மாத்திரமல்ல, ஒரு வளர்ச்சியை கர்த்தர் கொடுக்க போகிறீர். இந்த மாதத்திலே ஒரு வளர்ச்சி உண்டாக போகிறது. குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன். தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு நீர் இடைபடுகிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும், உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மகிமையின்